இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற திருப்பூரிலே புராணத்தை பறையாற்றும் வகையிலே பழமையை காட்டும் சுட்டி காட்டும் வகையிலே டவுன் ஹால் என்ற ஒரு அமைப்பு நாற்புற வீதிகள் அமைந்த இடத்திலே புயவு நிலையத்தின் அருகாமையிலே காலம் காலமாக இருந்து மக்களுக்கு பலனளித்து வந்தது. நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இது இருந்து வந்த கதை. தற்போது ஸ்மார்ட் சிட்டி என்பதற்காக அதை மேலும் அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக அரசு நிர்வாகம் அதனை புதுப்பித்து மிக மிக அழகாக உருவாக்கி இருக்கிறார்கள். மிக அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கூட்ட அரங்கிலே இன்றைக்கு இருக்கிற சிரமம் எல்லாம் வாகனம் நிறுத்தப்படும் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுவதை உணர்ந்து மிகப்பெரிய அளவிலே வாகனம் நிறுத்துவதற்காக 4 அடுக்கிலே பார்க்கிங் பிளேஸ் கட்டி இருக்கிறார்கள். அந்த டவுன் ஹால் ஆனது அதற்கு இப்போது புதிய பெயர் எதுவும் எனக்கு தெரியவில்லை. அந்த டவுன் ஹால் ஆனது இன்னும் புழக்கத்துக்கு வராமல் தடைபட்டு இருக்கிறது. எல்லா சிறப்பும் அமைந்தும் கூட, எல்லா வசதியும் அமைந்தும் கூட, எல்லா தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அது பெருமையாக உருவாக்கப்பட்டும் கூட இன்னும் அது பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பதற்கான காலத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய வாஸ்து குற்றங்களை அங்கே நாம் கண்டோம். பெரிய அளவிலே பொருட்செலவிலே சற்றேறத்தால் 52 கோடி என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு புதுப்பித்ததும் கூட அது பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது. எனவே நல்லவர்களும் பெரியவர்களும் சமுதாய பெரியவர்களும் அரசு துறையும் அதிகாரிகளும் இதை சற்று கவனத்தில் கொண்டு இந்த திருத்தங்கள் செய்து இதனை மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்படுத்தி தர நீங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.